அரசியல் தலைவர்கள் உட்பட வேறு எந்த தரப்பினரும் வழங்கும் அடையாள கார்டுக்கான சிபாரிசு கடிதங்கள் அதன் அங்கீகாரத்திற்கு உத்தரவாதம் அல்ல என்பதை JPN எனப்படும் தேசிய பதிவு இலாகா திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறது. அடையாள கார்டு விண்ணப்பத்திற்கு சபா முன்னாள் முதலமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது ஷாஃபி அப்டால் வழங்கிய சிபாரிசு கடிதம் தற்போது சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது. அந்த கடிதங்கள் 2019 ஏப்ரல் 26, 2019 அக்டோபர் 9 ஆகிய தேதிகளை கொண்டிருக்கிறது. சபா மாநில முதலமைச்சராக இருந்த காலத்தில் அவர் செம்பூர்ணாவைச் சேர்ந்த ஒரு மனுதாரரின் தற்காலிக அடையாள கார்டின் அந்தஸ்தை நீட்டிப்பதற்கு சிபாரிசு கடிதம் வழங்கியிருந்ததாக அந்த தகவலில் சொல்லப்பட்டிருக்கிறது. மை காஸ், மை PR, மை கார்டு என எந்த விண்ணப்பமாக இருந்தாலும் 1990 தேசிய பதிவு இலாகா சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டிருக்கும் விதிமுறைகளின் கீழ் பரிசீலிக்கப்பட்டு ஒப்புதல் தரப்படும் என்பதை JPN தெளிவுபடுத்தியது. இவற்றின் அங்கீகாரத்திற்கு அரசியல் தலைவர்கள், இதர பிரமுகர்களின் சிபாரிசுகள் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளலாம் என்பதை தவிர அவை ஓர் உத்தரவாதம் அல்ல என்று JPN திட்டவட்டமாக கூறியது. மைகாஸ் அட்டை வைத்திருப்பவர்கள் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அவற்றை புதுப்பிக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.